ரொம்ப ஒசரமான ஒரு மணல் குன்று, அது மேல கிருஷ்ணன் ஏறி நின்றான். ஏறி ரொம்ப மனமும் வந்து சந்தோஷமாக நாட்டியம் ஆடினானாம். ஏன் நாட்டியம் ஆடினான்னா, இந்த ஊர் பெரியோர்கள்லாம் இருக்காளே, இவ என்ன பண்ணிட்டாலாம், கோபிகைகள் எல்லாரும் கண்ணபிரானோடு ரொம்ப பேசி பழகி உரையாடி உறவாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாலாம். இது நம்ம குடும்பமானத்துக்கு சரி வராது. அதனால இந்த பெண்களை எல்லாம் நிலவறைகளுக்குள்ள அடைச்சு வச்சிருவோம்னு அடைச்சு வச்சாலாம். அது என்ன நிலவறைனா, தங்களுடைய வீட்டுக்கு அடியிலேயே அண்டர் கிரவுண்ட் செல் மாதிரி நில அறைகள் ஏற்படுத்தி அதுக்குள்ள பெண்களை அடைச்சு வச்சு, பாருங்க, இதை விட்டு யாரும் வெளியில வரப்படாது, அந்த கிருஷ்ணனை பார்க்கப்படாது, பேசப்படாது, அவனோட பழகக்கூடாது, சும்மா ஏதாவது இனிமே எல்லாரும் வெளில வந்து சும்மா கிருஷ்ணனோட ஆடி பாடுறேன் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா தோச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அடைச்சு வச்சுட்டாலாம். அவர்களுக்கு கிருஷ்ணனை பார்க்காம இருக்க முடியல. அதை விட முக்கியமா நம்ம கிருஷ்ணனுக்கு அவளை பார்க்காம இருக்க முடியல. அதனால என்ன பண்ணானா, அந்த மணல் குன்று இருக்கு பாருங்க, அது மேல ஏறி நாட்டியம் ஆடினானா. இது எவ்வளவு அழகா மாமுனிகள் ரசிச்சிருக்காரு பாருங்க. அந்த நாட்டியம் எப்படின்னா, கோபிகைகளே என்ன பிரிஞ்சிருக்கிறதா நினைக்காதீங்கோ, மணல் குன்று மேல கிருஷ்ணன் ஆடுறான், கீழே நிலவரைகள் இருக்கான். அந்த மேல கிருஷ்ணன் ஆடும்போது அந்த திருவடி மணல் குன்றில் படப்பட அந்த வைப்ரேஷன் அப்படியே கீழே வந்து நிலவரைகள்ல இருக்க கோபிகைகளுக்கெல்லாம் தங்கள் தலை மீது கிருஷ்ணன் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கிறதாம். ஆனாலும் கோபிகைகளுக்கு திருப்தி இல்லை. கிருஷ்ணனை சந்திக்கணும்னு ஆசை. கிருஷ்ணன் பார்த்தானா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கோ என்று கோபிகைகளை புல்லாங்குழல் ஊதி அழைத்தானா. இங்க ஒரு வியாக்கியானம் பண்றார் மணவாள மாமுனிகள். ஏன் புல்லாங்குழல் ஊதினா அப்படின்னா, இந்த கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணன் பேர் சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ வீட்டு பெரியோர்கள் கண்டுபிடிச்சிருவாளாம். ஆனா இந்த புல்லாங்குழல் இருக்கே, இது கிருஷ்ணனுக்கும் கோபிகைகளுக்கும் மட்டும் உள்ள ஒரு ரகசியமான உரையாடலாம். அதுல இந்த ஸ்வரத்துல வாசிச்சான்னா அந்த வீட்டு பெண்ணை கூப்பிடுறான்னு அர்த்தம், வேறொரு ஸ்வரத்துல வாசிச்சான்னா இந்த பெண்ணை கூப்பிடுறான்னு அர்த்தம். அது அந்த கோபிகைகளுக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டும் புரியுமா. அதனால ஊர் பெரியோர்களுக்கு புரியக்கூடாது, இவாளுக்கு மட்டும் புரியணுங்கிறதுக்காக புல்லாங்குழலாலே அழைத்தான். ஆனா நீ தானப்பா உபன்யாசம் பண்ண, நிலவரைகள்னு உள்ள அடைச்சு வச்சுட்டா, ஊர் பெரியவர்கள் அடைச்சு வச்சிருக்கும் போது எப்படி அந்த பெண்கள் வெளியில வர முடியும்? அதத்தான் பாட்டின் முதல் வார்த்தையிலேயே பெரியாழ்வார் ரகசியமா சொல்லிட்டார். ஊர்ல உள்ள மூத்தவர்னா யாரு? ஊர் பெரியோர்கள். அவாதான பெண்கள் அடைச்சு வச்சா. அவர்கள் காணும்படியாக நாட்டியம் ஆடினா. ஏன் காணும்படியா நாட்டியம் ஆடினான்னா, இவன் நாட்டியம் ஆடிய அழக பார்த்தாலாம், அதுல அப்படியே அவன் மயங்கி போயிட்டாலாம். மயங்கி போய் அதுல என்ன பண்றோம்னு அவளுக்கு தெரியல. நேரா எல்லாரும் சாவி அவாவா கையில எடுத்தாலாம். நிலவரைகளை தானா திறந்து விட்டாலாம். பெண்களே வெள்ள பொங்க வெள்ள பொங்கன்னு சொல்லிட்டே இருக்காளாம். அவ தானே கதவை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் கிருஷ்ணனை வந்து சூழ்ந்து கொள்ள அந்த மணல் குன்றின் மீது கோபிகைகளோடு சேர்ந்து நாட்டியம் ஆடினா.